Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வாய்ப்புகளை ஏன் தர்றாருன்னா, நம்ம ஒரு நோக்கத்துக்காக, லட்சியத்துக்காக கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் உங்களை உண்டு பண்ணியிருக்கார். சும்மா வந்து உட்கார்ந்துருக்க இல்லை. நீங்க சும்மா வெத்துக்கு பிறக்கல, சும்மா ஒன்றும் இல்லாத ரீசன்னால பிறக்கல. இந்த உலகத்துல ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம், அப்படி கிடையாது. சிலர் சொல்றது போல ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த உலகத்துல வந்திருக்கிறீர்கள். அதனாலதான் ஒரு குழந்தையின் டெடிகேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா, அந்த நோக்கத்தோட ஒரு குழந்தை வந்திருக்குது. டெடிகேஷன் என்ன, பிரதிஷ்டை என்ன, அந்த குழந்தை அந்த நோக்கத்துக்காக நாம் அர்ப்பணிக்கிறோம். அந்த நோக்கத்தை, தேவனுடைய நோக்கத்தை அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நாம் துணை நிற்போம், உதவுவோம் என்று ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்து தான் நம்ம அன்னைக்கு ஜெபம் பண்ணுகிறோம், டெடிகேட் பண்ணுகிறோம். சும்மா இல்லை டெடிகேஷன்னா. குழந்தை பிறந்தோன்னு கோயிலில் போய் கொஞ்சம் பேர் வச்சுட்டு வந்துடுறேன். பேர் வைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது பேர் வைக்கிறது பயதவே தான். அது சும்மா கூட பாடுறது ஒன்று தான். பேர் நீங்கள் வீட்டிலேயே கூட வச்சுக்கலாம். நிறைய பேர் நான் பேர் வைக்கணுங்க, என் குழந்தைக்கு பேர் வைக்கணுங்க. பேர் வைக்கல, டெடிகேஷன் பண்ணுறோம். புரிஞ்சுங்க முதல்ல என்னென்ன டெடிகேஷன்னா என்ன. ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் குழந்தைய கொடுத்திருக்கிறார், பிறந்திருக்குது குழந்தை. இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன். கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. இந்த குழந்தைக்கு கர்த்தரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்க போறேன். அதுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். இந்த குழந்தை கர்த்தர் கொடுத்த குழந்தை. கர்த்தர் கொடுக்கறதுனா சும்மா கொடுக்கறது இல்ல, ஒருவரையும் வீணா உண்டாக்குறது இல்ல. கர்த்தர் என்கிற ஒரு பெரிய ஒரு அறிவோடு நாம் அதை செய்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு லட்சியத்துக்காக உண்டாக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அந்த லட்சியத்தை நாம் அடையும்படியாக தான் கர்த்தர் வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் ஏன் வானத்தின் மதகுகளை திறக்கிறார்னா, நம்ம எதற்காக உண்டாக்கப்பட்டோமோ அந்த உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நாம் எட்டி பிடிக்கும்படியாக, அதை அடையும்படியாக, அதை நிறைவேற்றி முடிக்கும்படியாக வாய்ப்புகளை தருகிறார். அநேகர் தேவனுக்காக வாழ்வதில்லை, தேவனை அறிந்து கொள்வதில்லை. ஆகவே அந்த வாய்ப்புகள் என்னன்னு புரிந்து கொள்றதில்லை. கர்த்தர் வாசலை திறக்கிறார். இந்த வாசல்ல நுழை, இதை செய்யுது, நான் உனக்காக திறக்கிறேன், உனக்கு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறேன்னு சொல்றாரு. ஆனா அநேகர் அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏன்னா அதை குறித்து ஒரு அறிவு கிடையாது. இவங்க ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு, இவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை நல்லா இல்லஸ்ட்ரேட் பண்ணுகிற, உதாரணமா எடுத்து காட்டுகிற ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம். எஸ்தருடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர்கள் வாசித்து பார்க்க வேணும். இதெல்லாம் வந்து பாருங்க, வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பெரிய பிரியத்தோடு இதுல காரியங்களை அறிந்து கொள்ளும்படியா வாசிக்கணும். இது ஏதோ ஒரு சரித்திரம் யாருக்கோ நடந்ததுன்னு வாசிக்க கூடாது. இஸ்ரவேல் மக்கள் அங்கே மீடோ பெர்ஷியன் எம்பையர், மீதியா பெர்சியா ராஜாவின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டு இப்படி சிதறி கிடக்கிறார்கள். பல தேசங்களில் அவர்கள் கிடக்கிறார்கள். அவன் பல தேசங்களே ஆண்டு வந்த ஒரு பெரிய ஒரு பேரரசன். இந்த பேரரசனுக்கு அநேக மனைவிகள் உண்டு, எல்லாம் உண்டு. அதுல ஒருவளை பட்டத்து ராணியாக அவன் வைத்திருக்கிறான். அந்த பட்டத்து ராணியை பிடிக்காமல் ஒரு முறை அவன் செஞ்ச ஒரு குற்றத்துக்காக அவளுடைய பட்டத்தெல்லாம் பிடிங்கி அவளை அனுப்பிச்சிட்டு இன்னொரு பட்டத்து ராணியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் எஸ்தர் என்கிற ஒரு யூத பெண்மணி அங்கே நுழைகிறாள். யூதன்னு தெரியாது, தெரியாம இங்க நுழைஞ்சிடறா. பார்க்க ரொம்ப ரூபவதியா இருக்கிறாள், அழகா இருக்கிறாள். ராஜாவுக்கு பிடித்து போகிறது. ராஜா அவளை பட்டத்து ராணி ஆக்கி கொள்கிறான். அந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் மறுபடியும் பார்க்கறது என்னன்னா, கர்த்தர் எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயையை உண்டு பண்ணுகிறார். நீங்க எஸ்தர் புஸ்தகத்தை முழுத்தும் வாசித்து பாருங்க. எத்தனை தடவை தயை உண்டாயிற்று, கிருபையை பெற்றாள், தயையை பெற்றாள். ராஜாவின் கண்களில் தயை பெற்றாள், மனுஷருடைய கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது என்பதை நீங்கள் வாசித்து பாருங்க. அதெல்லாம் அற்புதமா இருக்குது. நான் அதை வாசிக்கும் போதெல்லாம் நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு நீ தயை உண்டு பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். மனுஷருடைய கண்களில், ராஜாக்களுடைய கண்களில், எல்லார் கண்களில் எனக்கு தயை உண்டு பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றும்படியாக, உம்முடைய காரியங்களை செய்து முடிக்கும்படியாக எங்கெங்கெல்லாம் எனக்கு தயவு உண்டாகணுமோ அதையெல்லாம் நீ செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் என்று தான் நான் சொல்றேன். அப்படிதான் வாசிக்கணும். கர்த்தர் தயை உண்டு பண்ணுகிறவர். திரும்ப திரும்ப வருது பாருங்க. அதுதான் வாழ்க்கையில சக்சஸுக்கு ஒரு அஸ்திபாரம். அது தயை. சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் என்றால், ப்ராஸ்பரஸ் ஆகணும்னா பல இடங்கள்ல ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும். பல இடங்கள்ல நமக்கு ஒரு பிரேக் கிடைக்கணும்ன்றாங்க இல்லையா? உலகத்தார் கூட சொல்றாங்க, நோ ஒன் இஸ் கிவிங் மீ a பிரேக்னு. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் வானத்தை திறந்து உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன்றாரு. அதனால எவனாவது பிரேக் கொடுப்பானா, இவனை ஐஸ் வைக்கலாமா, அவன் பின்னால போலாமா, இவன் பின்னால போலாமான்னு அப்படி பார்க்க கூடாது. இவர்கள்லாம் உங்களுக்கு எந்த பிரேக், உங்களை பிரேக் தான் பண்ணுவாங்களோ, பிரேக் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. உலகத்தார நம்புனீங்கன்னா போட்டு உங்களை நொறுக்கி சுக்குநூறு ஆக்குறதுக்கு தான் அவங்க ரெடியோ ஒழிய, அவங்க உங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரேக் த்ரூ ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க.
ஒரு வாசலை உண்டு பண்ணி தர மாட்டாங்க. நீங்க முன்னேறதுக்கு, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு சில நேரத்துல சொந்த குடும்பங்கள்ல ஆட்கள் பண்றது இல்லை இந்த காலத்துல. இதெல்லாம் கர்த்தர் தான் பண்ணுவார். ஆகவேதான் கர்த்தரை முதல்ல வைங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடி இருக்கிறோம், ஏதோ ஒரு ஒரு சம்பிரதாயமா கூடிட்டு என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு போறதுக்காக கூடல. கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் வாழ்க்கையில முக்கியம். வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ உண்டாக வேண்டுமா, பெரிய காரியங்கள் நடக்க வேண்டுமா, நான் உண்டாக்கப்பட்ட அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமா, லட்சியத்தை நோக்கி நான் போக வேண்டுமா, எனக்கு அதற்கான வாசல்களை உண்டு பண்ணுகிறவர், தெய்வீகமாக வானத்திலிருந்து பலகணிகளை திறக்கிறவர், மதகுகளை உண்டாக்குறவர், வாய்ப்புகள் ஏராளமான வாய்ப்புகள் என்கிற மதகுகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரிடத்துல தான் நெருங்கிடணும். எல்லார்ட்டையும் நெருங்குறதை விட்டுட்டு கர்த்தரிடத்துல சிலர் இதே பொழப்பா வச்சிருக்காங்க. எல்லார்ட்டையும் ரொம்ப நெருக்கமா இருந்துக்கிறது நல்லது பிரதர், ஏதாவது உதவும், இவரையும் பிடிச்சி வச்சுக்கலாம், அவரையும் பிடிச்சி வச்சுக்கலாம், இவரையும் கொஞ்சம் தடவி கொடுத்துக்கலாம், அவரையும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லாம் கடைசியில உதவும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உதவுற மாதிரி எந்த மனுஷனும் இந்த உலகத்துல உதவவே மாட்டான். ஆகவே நான் கர்த்தரை நம்புகிறேன். நான் மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் அனுபவித்து பார்த்து சொல்றேன். கர்த்தர் உதவுறது மாதிரி ஒரு மனுஷன் உதவ மாட்டான். கர்த்தர் ராஜாக்களுடைய உள்ளத்தை கூட திருப்புகிறவர் அவர். ஆகவே எனக்கு ராஜா முக்கியம் இல்ல, கர்த்தர் தான் முக்கியம். அதிகாரி முக்கியம் இல்ல, கர்த்தர் தான் முக்கியம். இப்படி ஒரு மனுஷன் ஒரு தீர்மானத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது ஒரு தரமான தீர்மானம், அது வாழ்க்கை சரியான பக்கம் திரும்புகிறது. இருக்கிற வாலிபர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், இந்த வயசுலயே இதெல்லாம் கேட்குறீங்க. எனக்கு இந்த வயசுல யாரும் சொன்னது கிடையாது. ரொம்ப காலத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் படித்தது உண்டு. ஆகவே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எஸ்தர் சம்பவத்தை வாசித்து பாருங்க. தயை உண்டாகிறாள், தயை உண்டாகிறது, தயை பெறுகிறாள், கிருபை பெறுகிறாள், அவளுக்கு இரக்கம் பெறுகிறாள் மனுஷருடைய பார்வையில. ஆகவே சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போன இந்த ஜனங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பல நாடுகள்ல. அவர்கள் மத்தியில இவ ராஜாவுக்கு ராணி ஆயிடுறா, பட்டத்து ராணி ஆகி விடுகிறாள். அங்க ராணி ஆயிட்டு இருக்கிறப்ப அங்க ஒருத்தன் இருக்கிறான், ஆமான் என்று ஒருவன் இருக்கிறான் பாருங்க. அவன் ரொம்ப பொல்லாதவன். இஸ்ரவேல் மக்களை சேர்ந்த ஒரு மொர்தெக்காய் என்கிறவன், ராஜாவுடைய வாசல்ல இருக்கிறவன். அவன் குனிஞ்சு இவருக்கு கும்பிடு போடலன்னு அவனுக்கு ஒரு கோபம். இப்படிப்பட்ட அற்பர்கள் எந்த காலத்திலும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு எவ்வளவுதான் சல்யூட் அடிக்கிறது பாருங்க. இவன் மொர்தெக்காய் அவனுக்கு ஒரே தீர்மானம், கர்த்தருக்கு தான் நான் சல்யூட், இவன் கிடக்கிறான்ட்டு அவன் எந்திரிக்கிறதும் இல்லை, சல்யூட் அடிக்கிறது இல்லை. அவனுக்கு பேசாம இருந்தான். அவனுக்கு ஒரே கோபம், இவனை மட்டும் நாம் காலி பண்ணா அது ரொம்ப அற்பமான வேலையா இருக்கும், இவனுடைய இனத்தையே காலி பண்ண வேண்டும் என்று சொல்லி அது பிசாசனுடைய இது பாருங்க. பிசாசு எப்பவுமே யூத இனத்தை அழிக்கும்படியாக பெரிய திட்டம் போட்டான். எத்தனையோ தடவை இஸ்ரவேல் மக்களை அழிக்கும்படியாக திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, முயற்சிகள் எடுக்கப்பட்டதுன்னு வேதத்தை வாசிக்கிறோம். ஏன் இஸ்ரவேல் இனத்தையே அழிக்கணும்னு தீர்மானம்னா அது மூலமா தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆகவே பிசாசு இஸ்ரவேல் இனத்தை அழிக்கும்படியாக பல முறை திட்டம் போட்டான். அதுல ஒரு பெரிய திட்டம் இது. ஆகவே அவன் ராஜா கிட்ட ரொம்ப, ஆமான் என்கிறவன் ரொம்ப நெருக்கமா இருந்தபடினாலே அவன் ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது அதை பண்ண வேணும்னு சொல்லி கோல் மூட்டி ராஜாவை வத்தி வச்சு கடைசியில் என்ன ஆச்சு, ஒரு பெரிய ஒரு உத்தரவு, ராஜா முத்திரையெல்லாம் போட்டு, மோதிரத்தில் முத்திரையை போட்டு எல்லாம் பண்ணி எல்லா தேசத்துக்கும், தன்னுடைய அரசாட்சியின் கீழே இருக்கிற 100 சில்லற தேசங்களுக்கெல்லாம் லெட்டர் போயிடுச்சு. வேகமாக கொரியர் சர்வீஸ்ல அனுப்புறாங்க. எல்லாத்தையும் லெட்டரை அனுப்பிச்சு போய் கொடுக்க சொல்லி, என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல, நியமிக்கப்பட்ட நாள்ல யூத இனத்தில் இருக்கிற ஆண், பெண், குழந்தைகள் முதலானோர் எல்லாரும் அழிக்கப்பட வேணும், கொல்லப்பட வேணும், ஒரு இனத்தையே சங்கரிக்க வேணும் என்று ஒரு உத்தரவு பிறக்கிறது பாருங்க. எப்பேற்பட்ட உத்தரவு! ஜனங்கள்லாம் ஓடு கதறி அழுகிறார்கள். இந்த மொர்தெக்காய் என்கிறவன் சட்டையை கிழித்து கொண்டு அங்க புலம்புகிறான். எல்லாரும் ஜனங்கள்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். இப்படி இஸ்ரவேல் மக்கள் பெரிய ஒரு சஞ்சலம் உண்டாகிறது, ஒரு துக்கம் அவர்கள் மத்தியிலே உண்டாகிறது. அந்த நேரத்துல மொர்தெக்காய் இந்த இவளுக்கு வளர்ப்பு தகப்பன் பாருங்க, எஸ்தருக்கு இவ கான்டாக்ட் பண்ணுகிறா மொர்தெக்காய். ஏன் துக்கமா இருக்கிறான், ஏன் சாப்பிடாம இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது நியூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இந்த குறிப்பிட்ட நாளில் இஸ்ரவேல் இனமே இருக்காது, அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதாதான் ராஜாவுக்கு முன்னால தோன்றி நமக்காக பேசி நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி மொர்தெக்காய் நியூஸ் அனுப்புறான். அப்ப சொல்றா, ராஜாவுக்கு முன்னால தோன்றுகிறதுனா பட்டத்து ராணியா இருந்தா கூட கூப்பிட்டாதான் வரணும், கூப்பிடாம வந்தா ராஜா அந்த பொற் செங்கோலை நீட்டலன்னா அவ்வளவுதான், கொண்டுவாங்க, தலையை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நின்னா ராஜா பொற் செங்கோலை நீட்டினா உள்ள வரலாம், இல்லைன்னா வெளியே போலான்னு இல்லை, கல்லறைக்கு தான் போகணும் அதுக்கப்புறம். அந்த மாதிரி அந்த காலத்து சட்டம். அதனால ராஜாவுக்கு முன்னால போய் நிக்கிறது சும்மா இல்லை. அப்போ சொல்றா, என்ன ஆகிறது இப்படி இருக்குது சட்டம்னா, அப்ப அந்த நேரத்துல
அவளை ஊக்குவிக்க முடியாது, இதை செய்ய முடியாது ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கர்த்தர் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்குறாரு. 14ஆம் வசனத்தை பார்ப்போம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், மொர்தெக்காய் சொல்லி அனுப்புறான், இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீ செய்யலன்னா யாரோ ஒருத்தன் செய்ய போறான்ற. என்ன சொல்றாரு? அம்மா, கர்த்தர் ஒண்ணு அதுக்கு தான் அங்க வச்சிருக்காரு. நீ உதவி செய்யலன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வேற ஒரு ஆளை எழுப்புவார். கர்த்தர் எங்களை விட்டுற மாட்டார், ஆள் எழுப்பார். ஆனா கவனி, அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இப்படிப்பட்ட காலத்திலே நீ எங்களுக்கு உதவியா இருக்கும்படியாக உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. அவன் எப்படி பார்க்கறான் பாருங்க. இது ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய தருணத்தை, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எஸ்தர் ராணியே, உனக்கு இந்த வாய்ப்பு ஏன் கிடைச்சது? பட்டத்து ராணியா இருக்கும்படியா கர்த்தர் ஏன் தயவை உண்டு பண்ணினார்? எவ்வளவு பேர், 100கணக்கான பெண்மணிகள் எல்லா தேசத்திலிருந்து இருக்கிறதுலே அழகானவர்கள். இது பெரிய மிஸ் வேர்ல்டு மாதிரி கான்டெஸ்ட். அந்த காலத்துல அந்த ராஜாவுக்கு பெண்களை தேர்ந்தெடுக்கணும்னா ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை அழகான பெண்ணையும் கொண்டான்னு சொல்லிட்டு லைன்ல நிக்க வச்சு 100கணக்கான பெண்களை பார்த்து அதுல தான் செலக்ட் பண்றான். சாதாரண ஒரு காரியம் இல்லை. இந்த கான்டெஸ்ட்ல இவ மிஸ் வேர்ல்ட வர்றா. 100 சில்லற தேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்க பெண்கள்ல அவ்வளவு பெண்கள்லையும் அவ்வளவு அழகா இருக்கிறா. ராஜாவுடைய கண் அவள் மேல படுகிறது பாருங்க. ராஜா அவளை விரும்புகிறான். அவளை விரும்பி எல்லாரை விட அதிகமா நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பெண்களும், அவளுக்கு ஏராளமான பெண்கள், எல்லாரை விட இவளை அதிகமா நேசித்து இவளுக்கு பட்டத்து ராணி பெயர் சூட்டி இவளுக்கு விசேஷமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். இதெல்லாம் உனக்கு ஏன் உண்டானது என்று இன்றைக்கு சொல்லுகிறான். இத்தனை வாசல் உனக்கு ஏன் திறக்கப்பட்டது? இத்தனை தயவு உனக்கு ஏன் கிடைத்தது? இவ்வளவு இடத்துல உனக்கு ஏன் வழிவாசல் திறக்கப்பட்டது? கிருபை உனக்கு உண்டானது ஏன் சொன்னா, கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். He is taking you to larger and larger places. உன்னை இன்னும் பெரிய பெரிய இடமா கர்த்தர் கொண்டு போறார். கொண்டு போகும்போது கர்த்தரை விட்டுறக்கூடாது. கர்த்தர் என்னை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? எதுக்கு பதவியில வச்சிருக்காரு? எதுக்கு ஒரு வியாபாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு? எதுக்கு எனக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறாரு? எதுக்கு எனக்கு சக்சஸ கொடுத்திருக்கிறார்? எதுக்கு எனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார்? எதுக்கு இந்த அந்தஸ்துல என்னை வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இருக்கீங்களா? சக்சஸ்ஃபுல்லா கர்த்தர் ஆக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா எண்ணி பார்க்கணும். கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்பதான், ஏன்னா ஐயோ இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகிறேன்னா பெரிய நோக்கம் ஏதோ இருக்குது போல இருக்கு, அதனால குறைகள் இறைகள் இருந்தால் எல்லாம் தட்டி கிட்டி சரி பண்ணி ஓட்டை கட்டெல்லாம் எடுத்து ஒன்றும் இல்லாமாக்கி கரெக்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். ஏன்னா பெரிய வேலை கெட்டு போயிடக்கூடாது. நம்மளால நம்முடைய அறியாமையினால, புத்தியின்மையினால, ஞானம் இல்லாத தன்மையினால கர்த்தருடைய பெரிய லட்சியங்கள் நிறைவேறாமல் போய்விடக்கூடாது. ஆகவே ஜாக்கிரதையா இருக்க வேணும். பாருங்க, சொல்லுகிறான், இவ்வளவு நாள் உனக்கு கர்த்தர் தயவு உண்டு பண்ணினது உனக்கு ப்ரொமோஷன் உண்டு பண்ணினது, இவ்வளவு மேன்மையை, ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்குது. உண்டு பண்ணது எதுக்குன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு இன்றைக்கு நீ உதவும்படியாக. சரித்திரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவள் ஒரு விருந்து உண்டு பண்ணி 2 நாளா சாப்பாடு போட்டு ராஜாவிடத்துல பேசுகிறாள். ராஜாவுடைய உள்ளத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார். ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரல பாருங்க. தூக்கம் வராம அவன் முழிச்சிட்டு இருக்கிறான். இந்த மொர்தெக்காய் என்றவன் முன்ன யாரோ 2 பேர் ராஜாவை தீர்த்து கட்டணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்ததை சொல்லி அனுப்பிச்சு அது உண்மைன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த 2 பேர் கொல்லப்பட்டார்கள் பாருங்க. அதெல்லாம் ராஜா மறந்துட்டார். ஆனால் சரித்திரத்தில் அதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி ராஜா படுக்க போனால் தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சரித்திரத்தை வாஸ்து போனால் அந்த மொர்தெக்காய் என்ற பேர் அதில் இருக்குது. இவன் தான் காட்டி கொடுத்தான் அந்த 2 பேரை, ராஜாவை தீர்த்து கட்ட நினைச்ச ஆளுகளை அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. உடனே ராஜா எந்திரிச்சு இவனுக்கு எப்படி நன்மை செய்யலான்ட்டு தேடி பார்த்து இப்படியெல்லாம் பாருங்க கர்த்தர் அவனுடைய உள்ளத்துல வேலை செய்கிறார். இதனாலதான் வேதம் சொல்லுது, ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகிற தேவன். இதுதான் வாதத்தின் பலகணி. இருக்கீங்களா? ஹலோ, வானத்தின் பலகன்னா ஆண்டவரே 500 ரூபா நோட்டா அனுப்பிச்சிரும் அப்படின்னு இருக்கக்கூடாது. 500 ரூபா நோட்டில் அதுக்கு மேல வேலையை பண்றார் ஆண்டவர். பெரிய ஒரு தயையை ஏற்படுத்துகிறார். நீங்க ப்ரமோட் ஆகிறதுக்கு, நீங்க முன்னேறி செல்வதற்கு, நீங்க உங்கள் லட்சிய பாதையிலே முன்னாலே செல்வதற்கு கர்த்தர் வழிவாசலை திறக்கிறார், அதை உண்டு பண்ணுகிறார். இவைகளெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். மொர்தெக்காய் திட்டவட்டமா சொல்றான், இதுக்கு தான் உனக்கு கிடைச்சிருக்குமோன்னு எனக்கு யோசிக்க தோணுதுன்றான். இதுக்கு தான் உனக்கு ராஜமேன்மை கிடைச்சிருக்கு, ஏன்னா இந்த நேரத்தில் நீ உதவி செய்ய வேணும். அவ உதவி செய்து கடைசியில இந்த மொர்தெக்காய் மேல வெறுப்புல தான் எல்லாம் ஆரம்பிச்சது. அவனை தூக்கிலிட வேணும்னு சொல்லி 50 முழத்துக்கு பெரிய 75 அடி உயர தூக்கிலிடுற ஒரு கம்பத்தை நட்டு வச்சிருந்தான் பாருங்க. அதுல கொண்டு போய் இவனை கடைசியில
அதை யார் நட்டினாங்களோ அங்கேயே கொண்டு போய் இவனை போட்டாங்க. இவனுடைய 10 பிள்ளைகளையும் அதில் போட்டாங்க. ஆர்டர்லாம் தலைகீழ மாறிடுச்சு. அந்த தேதி வர்றதுக்குள்ள ராஜா திருப்பி ஒரு ஆர்டர், அதே முத்திரையோட, எல்லாம் மறுக்க முடியாத, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விதத்தில் அத்தனை தேசத்துக்கு மறு ஆர்டர் போகுது. என்ன, அந்த குறிப்பிட்ட நாளில் இஸ்ரவேல் தங்கள் பகைவர்களை சங்கரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆப்போசிட்டா போகுது. பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர்னு சொல்லி? தட்டுங்க. சில இடத்துல தட்டுறது நல்லது, உணர்ந்துட்டோன்னு அர்த்தம், நமக்குள்ள இறங்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் மகத்தான அற்புதங்களை செய்கிறவர், எண்ணி பார்க்க வேண்டும். வானத்தின் பலகணின்னா இதுதான், திறந்துகிட்டே இருக்கார் கர்த்தர். ஆனா நம்ம சில நேரத்தில் குருடர்ல போல அதை கண்டுகொள்ளாமல் கர்த்தர் திறக்கிற வாய்ப்புகளை, கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிற தயையை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபையை அங்கீகரிக்காமல் விட்டுகிறது. ஏன்னா கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதில்லை, கர்த்தரோடு நெருக்கமாக இருப்பதில்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை. ஆகவே இவைகள்லாம் அங்கீகரிக்காமல் போயிடும். நான் சொல்றேன், தோல்விங்கிறது வாழ்க்கையில ஏதோ கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்காதனால தோல்வி கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை அங்கீகரிக்காமல் போனதுனாலதான் நமக்கு தோல்வி ஏற்படுமே ஒழிய, கர்த்தர் நமக்கு வாய்ப்பை உண்டு பண்ணலன்னு ஒரு மனுஷனும் சொல்லவே முடியாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தசமமாக கொண்டு வாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறப்பேன்றார். அப்ப தசமமாக கொடுக்கிறவங்க யார்? அப்பேற்பட்ட ஆட்கள்லாம் என்ன மாதிரி இருப்பாங்கன்னா, கர்த்தரை முதலாவது வைத்து கர்த்தரை கனம் பண்ணுகிற ஆட்களா தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களா தான் இருப்பாங்க. அவர்கள் தான் அப்படி செய்ய முடியும். அவர்களுக்கு கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட், கர்த்தர் தான் முதலாவது. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் ஜெபம் பண்ணும்போது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. அப்ப ஜெபிக்க வேண்டும், கர்த்தரோடு நெருங்க வேண்டும். இப்படி வாழ்கிறவர்கள், கர்த்தரை முதலாவது வைத்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து வாழுகிறவர்கள், அவர்களுக்கு தான் வானத்தின் பலகணி திறக்கப்படுகிறது. அவர்களுக்கு வாழ்க்கையின் வாய்ப்புகள் உண்டாகிறது. அவருடைய லட்சியத்தை எட்டி பிடிக்க முடியாது. கர்த்தர் வழிவாசலை திறந்து கொண்டே இருக்கிறாரு. அதனாலதான் சொல்லி இருக்குது, வர 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 வர, மொர்தெக்காயை பற்றி அதான் சொல்லுது, வர வர பெரியவன் ஆயிட்டான். திரும்பவும் அவனை பற்றி சொல்லி இருக்கு பாருங்க. ஈசாக்கை பற்றி சொல்லி இருக்கிறது, யாக்கோபை பற்றி சொல்லி இருக்கிறது, மொர்தெக்காயை பற்றி சொல்லி இருக்குது. அவன் ஒரு சாதாரண ஒரு இவன் பாருங்க, சிறை பிடிக்கப்பட்டவன். யூதர் மத்தியில நேபுகாத்நேசார் காலத்துல சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவன். அவன் ராஜாட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தான், இஸ்ரவேல் ராஜாட்ட. அவன் சிறைபிடித்து கொண்டு வர, யூதாவின் ராஜாட்ட இருந்தவன் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டு சிறை கைதியா இருந்தவன் இன்னைக்கு பெரிய ஆளா, கடைசியில ராஜா அவனுடைய அசிஸ்டண்டா, சீஃப் அசிஸ்டண்டா மாறி அவனுக்கு பெரிய மேன்மை கொடுக்கப்பட்டது பாருங்க. அவன் எப்படி இருந்தான்னு கடைசி அதிகாரங்களை வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு அவ்வளவு பெரிய உயர்வு, மேன்மை. அவனுக்கும் கர்த்தர் ஒரு வழிவாசலை உண்டு பண்ணுகிறார். ஆனா பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அங்க ஜெபம் இருக்கிறது, அங்கே பல காரியங்கள் இருக்கிறது. அவர்கள் தேவனோடு கூட நெருங்குகிறவர்கள், தேவனை அறிந்திருக்கிறவர்கள், தேவனோடு ஒட்டி கொண்டிருக்கிறவர்கள் என்பது விளங்குகிறது. ஆகவே இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய லட்சியங்களை எட்டி பிடிப்பதற்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார். நாம் எல்லாருமே we are people of destiny. நீங்கள் ஒவ்வொருவருமே ஒருவராவது தங்களை அற்பமா எண்ணக்கூடாது. ஒரு வாலிபனாவது, வாலிப சகோதரியாவது, எந்த வயோதிபரும் கூட இங்க ஒருவராவது தங்களை சாதாரணமானவர்கள் என்று எண்ணக்கூடாது. we are all people of destiny. நமக்கென்று ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மனுஷர் பார்வையில் சில நேரத்தில் பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த நோக்கத்துக்காக நம்ம வாழும்போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறார். பெரிய நோக்கத்துக்காக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இந்த நோக்கத்தையும் இந்த லட்சியத்தையும், கர்த்தர் அதுக்காக திறக்கிற வாசல்களையும், கர்த்தர் செய்கிற அற்புதங்களையும் குறித்த அறிவு, உணர்வு நமக்கு இல்லை என்றால், நான் சொல்லுகிறேன், 1000 மடங்கு பெருக்கத்துக்குள்ள நாம் போகவே முடியாது. இந்த 1000 மடங்கு பெருக்கங்கிறது சும்மா என்னமோ கத்தாவிட்டா ஏதோ உண்டாயிடணும் அப்படி கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர் தான் கர்த்தர் சொல்றார். கத்தாவே கத்தான் இல்லை, என்னுடைய சித்தத்தை செய்கிறவனே சொல்லிட்டாரு, அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆகவே சும்மா ஏதோ கர்த்தருடைய நாமத்தை சொல்றது இல்லை, ஏதோ சும்மா கர்த்தரை தொழுது கொள்கிறது இல்லை. கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தரோடு நெருக்கம், கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவு, கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு, இவைகள் எல்லாம் உண்டாக வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தர் உண்டு பண்ணுகிற வாய்ப்புகள் எவை, இந்த உலகத்திலே நமக்கு உண்டாகிற மற்ற வாய்ப்புகள் எல்லாமே அட்ராக்டிவா தெரியுது பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அட்ராக்டிவா தெரியுறதெல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து வந்து நினைச்ச கூடாது. நீங்க இது நல்லதா தெரியுது பிரதர், சில நேரம் நல்லதா தெரியும் பிரதர், ஆனா அது கர்த்தரிடத்துல இருந்த வாய்ப்பு இல்லை.
கர்த்தரிடத்திலிருந்து வர வாய்ப்பு சில நேரத்தில் நல்லதா தெரியாம இருக்கலாம், ஆனால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த வாய்ப்பு. சக்சஸ் வந்து நல்லதான்னு தெரியறதுல இல்ல, நல்லதாய் கர்த்தர் நமக்கு எதை நிர்ணயித்து இருக்கிறாரோ அதுலதான் சக்சஸ் இருக்கிறது. வெற்றி அதுலதான் இருக்குது, செழிப்பு அதுலதான் இருக்குது, முன்னேற்றம் அதுலதான் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒண்ணு காமிச்சாரு, என்ன நம்புனா நான் சொல்றதை செஞ்சா உன்னுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கேன், அதை பிடிச்சிக்க. அவன் சொன்னா இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது பாக்குறதுக்கு இப்படி இருக்குது, அப்படி அல்ல. நான் என்ன சொல்லுகிறேன், என் கூட வா, என்னுடைய வார்த்தையை பின்பற்று, என்னுடைய சித்தத்தை செய். உன்னுடைய வாழ்க்கையை நான் திட்டமிடுகிறேன், நான் வழிவாசலை திறக்கிறேன். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. நான் சொல்லுகிறேன், தசம்பாகம் கொடுக்கும் போது மட்டும் பண்ற, ஜெபம் பண்ணும்போது கூட அதை எண்ணி பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட எண்ணி பார்க்கணும், கர்த்தர் எனக்கு வாசல்ல திறக்கிறவர். ஜெபங்கிறது நான் என்னத்தையோ போய் வேண்டிக்கிட்டு அவர் செய்வாரா செய்ய மாட்டாரான்னு பாக்குறது அல்ல. ஜெபம் என்கிறது கர்த்தரோடு எனக்கு இருக்கிற இணைப்பு, எனக்கு இருக்கிற தொடர்பு, எனக்கு இருக்கிற நெருக்கம். நானும் அவரும் ஒன்று சேருகிறோம், லட்சியத்தை பரிமாறிக்கொள்ளுகிறோம், திட்டங்களை பரிமாறிக்கொள்ளுகிறோம். ஜெபத்தின் விளைவாக அந்த திட்டத்தில், அந்த நோக்கத்தில் நான் நடக்க ஆரம்பித்து விடுகிறேன். ஜெபம்ன்றது சாதாரண காரியம் அல்ல. ஏதோ நான் வந்து வேண்டிக்கிட்டேங்க, பார்க்கலாம் கொடுக்குறாரா என்னன்னு தெரியல. இப்ப ஜெபத்தை குறித்து ஒரு அற்பமான எண்ணம் நமக்கு இருக்குது. ஜெபம் கர்த்தரோடு நான் நெருங்குகிற நேரம், அவருடைய நோக்கங்களை அறிந்து கொள்ளுகிற நேரம், திட்டங்களை அறிந்து கொள்ளுகிற நேரம், பரிமாறிக்கொள்ளுகிற நேரம். போர்ட் மீட்டிங், பரலோக பிதா, குமாரனாகி இயேசு, பரிசுத்த ஆவியானவர், அவங்கெல்லாம் என்னையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதில் அந்த போர்டில் நானும் இருக்கிறேன். கன்சல்ட் பண்ணி விஷயத்தை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அதுல சந்தேகமே இல்லை. வாழ்க்கையில எது பெருசு, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் சொல்லியிருக்கு, they that know their God will do great exploits. கர்த்தரை அறிந்தவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள், சாதிப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னா அதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம்.